Hellcat. Hello friends, நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை குழம்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை உருவனது ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அலசக்கூடாது. அலசனா வதவதன்னு ஆயிரும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கங்க. புளி 1 கப்பு, துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, மிளகாய் 7, அப்புறம் பெருங்காயம். நம்ம ஒரு கடாய் வச்சு இது எல்லாத்தையுமே வறுக்க போகிறோம். வரமிளகாய் 7, மிளகு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுந்து 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, துவரம்பருப்பு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம செவக்க வறுக்க போகிறோம். நல்லா செவக்கட்டும். நல்லா வாசனை வரும். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது நல்லா வறுக்கட்டும். ப்ரௌன் ஆகி வரணும். ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த கருவேப்பிலையை அப்படியே கொட்டிடலாம். அது வறுக்கணும். கருவேப்பிலை நல்லா வறுக்கணும். நல்லா வாசனை வரும். கருவேப்பிலை வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கலாம். வறுத்துருச்சு. நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டு இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கணும். நம்ம இப்போ வறுத்ததை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ அதை அரைக்கலாம். தண்ணி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நைஸாக அரைச்சிருச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நம்ம இப்போ கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். எப்பயுமே கருவேப்பிலை குழம்புக்கு எண்ணெய் நிறையா இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கடாய் வச்சாச்சு. முன்னவே நான் வறுக்கிறதுக்கான ஜாமான் மட்டும்தான் சொன்னேன். இப்போ தாளிக்கிறதுக்கான பொருட்கள் சொல்கிறேன். பூண்டு ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 10, கருவேப்பிலை, கடுகு, இந்த ஜீரகம் முன்னவே சொல்லியிருந்தேன். பெருங்காயம் போட்டு தாளிப்போம்.
கடுகு 1/4 ஸ்பூன் போடலாம். ஜீரகம் போடலாம். கருவேப்பிலை போடுறேன். பூண்டு போடுறேன். வெங்காயமும் போட்டுறேன். தக்காளி ஆப்ஷனல் தான், நம்ம போட்டால் போடலாம். நான் போடலை, புளி தான் நிறைய ஊற்ற போகிறேன் நான். பெருங்காயம் வந்து கடைசியாக தான் போடுறேன், ஏன்னா தீஞ்சிருது ஃபஸ்ட்லேயே போட்டால். நல்லா கமகமன் வாசனை வருது. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பூண்டு வெங்காயம் நல்லா வணங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து நம்ம சாப்பிட்டா நல்லா முடி வளரும், இம்யூனிட்டி பவர் நல்லா வரும். சுகர் இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அடிக்கடி இந்த குழம்பு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய்ங்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, எண்ணெய் நிறையா இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஆமாம், வெங்காயம் வறுத்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச கிரேவி இதில் கொட்டுறேன். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். புளி வேறு ஊற்ற போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நிற்கணும், அதுதான் பதம். புளி நம்ம இப்பயே ஊற்றிடலாம். பாருங்கள், 1 கப் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு இருக்கணும் புளி. உப்பு வந்து 3/4 ஸ்பூன் போடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடுறேன். மூடி வச்சிடலாம், கொதிக்கிட்டு நல்லா.